வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் பிஜிடிஆர்பியோடைய தேர்வு முடிந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைமில் முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் தேர்வில் நிறைய குளறுபடிகள் செமையான குளறுபடிகள். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கொஷின்ஸ் தவறாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப பேர் நிறைய குற்றச்சாட்டியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய கொஷின்ஸ்கள் எல்லாமே காம்ப்ளிகேட்டட் தவறாக கொஷின்கள் பிஜிடிஆர்பி. ஸோ இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்க்குறப்ப கொஷின்ஸ்கள் தவறு இங்கே திரும்பி பார்த்தாலும் தவறு, இங்கே திரும்பி பார்த்தாலும் கொஷின்கள் தவறு. இதற்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்கு ஒரு நல்ல முடிவெடுப்பாங்க. ஸோ போனஸ் மதிப்பெண்களாக வழங்குவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஒரு 2லிருந்து ஒரு 5 மதிப்பெண்கள் போனஸ் மதிப்பெண்களாக வழங்கப்படும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் போனஸ் மதிப்பெண்களை வழங்க இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2லிருந்து ஒரு 5 மதிப்பெண்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா கொடுக்குற போகிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா தயாராகிக்கோங்க. ஏன்னா ஆசிரியர்களுடைய பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு கடினமாக இருந்தது. ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டுடைய கட் ஆஃப் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டின்றது அந்த 20 மார்க்குக்கு 19 மார்க் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். அந்த 19 மார்க்கை பெறாதனால பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக அவங்க பேசிக்காகவே தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னா 100 போகிறாங்க. ஸோ அதே மாதிரி பிசிக்கு பார்த்திங்கன்னா 93, எம்பிசி 90, பிசி முஸ்லீம் 92, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எல்லாமே பார்த்திங்கன்னா 80. ஸோ பிடபிள்யூடி எக்ஸரைஸ் டிரான்ஸ்டூடோ அது மாதிரி எல்லாமே 75. ஸோ இதுக்கும் கீழே போகிறவங்க பார்த்திங்கன்னா 68 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது கம்யூனிட்டி வைஸாக 2 கம்யூனிட்டி தான் போக முடியும். அந்த பிடபிள்யூடி எக்ஸரைஸ் டிரான்ஸ்டூடோ ஆன்சர் ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டி. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி தேர்வில் கண்டிப்பாக இப்படி தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்க தகவல் வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் எப்படி வரும்ன்றது நமக்கு விரைவில், ஏன்னா நடந்து முடிந்த தேர்வுகள் வேகமாக எல்லா ப்ராசஸுமே செஞ்சிட்ருக்கிறதுனால விரைவில் முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் தேர்வில் நல்லதொரு செய்தியை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஆசிரியர் பெருமக்களுக்கு இது அடுத்தடுத்து மகிழ்ச்சியை தரக்கூடிய வீடியோவாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாமே முதுகலை பட்டதாரியில் நம்ம கிளாரிட்டியாக சொல்லிடலாம். முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் 1996. ஸோ இது பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டோடைய வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இன்னொரு 1500 வேக்கன்சிஸ்லேருந்து 2500 வேக்கன்சிஸ் வரைக்கும் உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அதனால் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் புதிய வேக்கன்சிஸை விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.